வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நமக்கு இருக்கு. அந்த வகையில கடைசி வாய்ப்புன்னு கூட இந்த நாளை நாம சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை, 5 நிமிஷம், தொடர்ந்து 5 நாட்கள், 5 லட்சம் ரூபாய் கூட நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு சில்லறை காசுகள் இருந்தாலே போதுமானது. நாளைக்கு நைட்டுக்குள்ள, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இந்த 2025வது வருஷத்துல நிச்சயமா உங்க வீட்ல பணமழை பொழியும்னே சொல்லலாம். இந்த 2025வது வருடம் நல்ல ஒரு வெற்றியையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டா உங்களுக்கு அமையும். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே நம்ம வீட்ல வறுமை கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையான நாளைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல இருந்து இன்னும் 5 நாட்கள், அதாவது 2025வது வருஷம் ஆரம்பமாகிறதுக்கு 5 நாட்கள் இருக்கு. இந்த 5 நாட்களும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க பிரேக் இல்லாம செய்யும் போது நிச்சயமா இந்த 2025வது வருஷத்துல உங்க வீட்ல ஐஸ்வர்யம் பெருகும், பணமழை பொழியும். அதனால நாளைய நாள யாருமே தவற விடாதீங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு இந்த 2025வது வருஷத்துல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 5 நாட்கள் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆரம்பிக்கக்கூடிய நாள் நாம வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பிக்கும் போது மட்டும் நீங்க சுக்கிரஹோரை நேரத்துல செய்யுங்க. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த 3 டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த டைம்ல ஒரே ஒரு முறை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இந்த 3 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ 2வது நாள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, 2வது நாள்ல இருந்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் மட்டும் நீங்க சுக்கிரஹோரை நேரத்துல செய்யுங்க. மத்தபடி மற்ற நாட்கள்ல தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சாலே நமக்கு போதுமானது.
இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லறை காசு நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட எவ்வளவு சில்லறை காசுகள் இருக்கோ அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட 4-5 சில்லறை காசுகள் தான் இருக்குன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு காசு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். 1 ரூபாய் இருந்தா கூட போதுமானது. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த சில்லறை காசுகளை வச்சுதான் பல கோடி ரூபாய் பணத்தை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த சில்லறை காசுகளோட உங்க மனசுக்குள்ள முழு நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை நான் முழு நம்பிக்கையோட 5 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யும் போது இந்த 2025வது வருஷம் எனக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பா நிலைச்சு இருக்கும்ன்ற நம்பிக்கை, அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் கான்பிடன்ஸோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த 5 நாட்களுக்குள்ளேயே, இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல கூட அற்புதமான மாற்றத்தை இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே பண தேவை இருந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாத சூழ்நிலை இருக்கு. இப்படி இன்னைக்கு எல்லாருக்குமே பண தேவை இருக்கிறனால உங்களுக்கு இப்ப போதுமான அளவுக்கு பணவரவு இருந்தா கூட இந்த 2025வது வருஷத்துல பணத்தை நீங்க மேலும் மேலும் சேர்க்கணுங்கிற வேண்டுதலுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி சுக்கிரஹோரை நேரத்துல நாளைக்கு உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய சில்லறை காசுகளை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அதாவது ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. 5 நிமிஷம் சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி வேக வேகமா நீங்க சொல்லக்கூடாது. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. கட்டாயமா சில்லறை காசுகளை உங்க கையில மறக்காம வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எண்லில் எண்லில் எண்லில். இந்த வார்த்தை ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல 1 மாசம் முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த எண்லில்ங்கிற வார்த்தை நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் உடனடியா நமக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். சில்லறை காசுகளை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணிக்கிட்டு இந்த எண்லில்ங்கிற வார்த்தைய 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க வீட்டுல இருந்தா மட்டும் இந்த சில்லறை காசுகளை ஒரு 2-3 முறை குலுக்கிட்டு அப்படியே ஏதாவது ஒரு கிண்ணத்திலயோ இல்ல நீங்க எப்பயும் எந்த இடத்துல வைப்பீங்களோ உங்க பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இப்ப ஏன் இத குலுக்கிட்டு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த சில்லறை காசுகளோட சத்தம் இருக்கக்கூடிய இடத்துல நிரந்தரமா குபேர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க. குபேர பகவானுக்கு இந்த சில்லறை காசுகளோட சத்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க உங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா மட்டும் சில்லறை காசுகளை இப்படி குலுக்கிட்டு வைங்க. ஆபீஸ்ல இருந்தோ உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தோ செய்யறீங்கன்னா பரவாயில்ல, குலுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வார்த்தைய சொல்லி முடிச்சுட்டு அந்த சில்லறை காசை நீங்க எப்பயும் போல எந்த இடத்துல வைப்பீங்களோ அதே இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். 5 நாட்களுக்கும் இதே சில்லறை காசுகளை தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. முதல் நாள் உங்க கையில எவ்வளவு சில்லறை காசுகள் இருக்கோ அதை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. 2வது நாள் அந்த சில்லறை காசுகளை நீங்க செலவுகளுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்படி செலவுகளுக்கு பயன்படுத்தும் போது, அதாவது இந்த எண்லில்ங்கிற வார்த்தை சொல்லிருக்கீங்க இல்லையா, அந்த வார்த்தையோட சக்தி அந்த சில்லறை காசுல இறங்கி இருக்கும். அப்போ இந்த காசை நீங்க செலவு பண்ணும் போது இந்த காசு என்னிடம் பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வருகிறது அப்படின்னு மனசுல சொல்லிக்கோங்க. நீங்க கடைக்கு போறீங்கன்னா முதலையே அந்த சில்லறை காசை உங்க வீட்டுல உங்க கையில வச்சு 1 நிமிஷம் இந்த வார்த்தைய ஒரு 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க கடைக்கு போய் இந்த காசை செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. முதல் நாள் சில்லறை காசை வச்சு இந்த வார்த்தைய நாம சொல்லியாச்சு. அந்த காசை கட்டாயமா மறுநாளைக்கு நாம செலவு பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்க செலவு பண்ணுங்க.
சரி, 2வது நாள் உங்க கையில எவ்வளவு சில்லறை காசு இருக்கோ அதை வச்சு திரும்பியும் இதே பரிகாரத்தை நான் சொன்ன மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இப்போ லீவு சமயமா இருக்கறனால ஒரு சிலர் வெளியூருக்கு போயிருப்பீங்க. 2 நாள் உங்க வீட்ல இருக்கீங்க. 3வது நாள் வெளியூருக்கு போறீங்கன்னா பரவாயில்ல, 2 நாள் உங்க வீட்ல இருந்து செய்யுங்க. 3வது நாள் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்ல இருந்தா மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சில்லறை காசுகளோட சத்தம் கேட்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காம தொடர்ந்து 5 நாட்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு ஒரே நாள்லயே நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.